மிட்டாய் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடலை மிட்டாய் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். கடலை மிட்டாய் செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு மண்டவளமும் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சரிசமமாக எடுத்திருக்கேன். இதை நல்லா பாவு காய்ச்சணும். கண்டிப்பாக அதுக்கு பாவு காய்ச்சணும். இதை நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து தோலை நீக்கிடணும். இதை கைவிடாமல் நல்லா கிளறணும். இல்லைன்னா ஒன்று இதாகி ஒன்று இதாக இருக்கும் மறுபடாமல். ஒரே மாதிரி இருக்குன்னு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தால் தான் ஒரே மாதிரி எல்லாம் மறுபடும். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஒரே மாதிரிலாம் வறுபடுத்தி பாருங்கள். ஒரே மாதிரியும் வறுபடுத்தி போது இதை வச்சுக்கலாம். ஒரே மாதிரியும் வறுபடுத்தி இதை ஆற விட்டு தோலை எடுத்துடணும். பாவு காய்ச்சறதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா அப்படி தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். முதல்ல இந்த வெள்ளம் கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். கரையிட்டு நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி எடுக்கணும். இதில் வெறும் மணலாக இருக்காது, அப்படியே போடக்கூடாது. பாருங்க இவ்வளோ மணல் இருக்குதுன்னு. பாவு காய்ச்சலும் எந்த பதார்த்தத்துக்கு செஞ்சாலும் பலகாரத்துக்கு செஞ்சாலும் பாவு காய்ச்சினா வடிகிட்டு தான் எடுக்கணும். இவ்வளோ மணல் இருக்குது பாருங்க. இதை நல்லா கம்மி பாயத்துக்கு வர அளவுக்கு நல்லா காய்ச்சணும். வடிகட்டி ஊற்றிருக்கேன். இது கம்மி பாயத்துக்கு வரந்தோடனே கடலை பருப்பை போட்டு கிண்டி கிளறி தட்டில் போட்டு தட்டி எடுக்கணும். இதுக்கு கூட ஏலக்காய் போடணும். 7 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இதை பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். கூட 6 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி போட்டிருக்கேன். பாருங்க கம்மி பதத்துக்கு வந்துடுச்சு. இருக்கிற நம்ம உடச்சி வச்சிருக்கிற கடலை பருப்பு போடலாம்.